என்னப்பா சங்கரா மீன் வஞ்சர மீன் இல்லையா? சரி இந்த வாரம் ஆட்டுக்கறியை வாங்கி சமைக்கிறேன். அண்ணே அதான் இவ்வளோ மீன் இருக்குல்ல, இதில் தானே ஒன்று வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் நமக்கு சரி வராதுப்பா. அந்த மீன் தான் சுவையா இருக்கும், டேஸ்ட் பின்னிரும்ல. அண்ணே நீங்கள் மட்டும் இல்லைண்ணே, நிறைய பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்று ரெண்டு மீனை தெரிஞ்சு வச்சுட்டு அது மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மீனோட விலை கம்மியாகவும் நல்லா ருசி அதிகமாகவும் அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச மீன்லாம் நம்மகிட்ட இருக்குண்ணே. அதை பற்றிலாம் என்ன ஏதும் எடுத்து சொல்கிறேன், கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க. அப்படிங்கிற? ஆமாப்பா, இதில் இருக்க நிறைய மீனுக்கு எனக்கு பேர் கூடத்தையும் தெரியாது. எங்கே சொல்லுவா போனோன்னா சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. அண்ணே இப்போ முதல்ல எந்த மீனை பற்றி பார்க்க போறோம்னா நெய்மத்தி, காணாங்கழுத்தி, சீலா. இந்த மீனெல்லாம் கொழுப்பு மீனுன்னு சொல்லுவாங்க. கொழுப்பு மீனா? ஏப்பா அண்ணனே ஜிம்முக்கு போய் அப்படியே சிலையாகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கொழுப்பு மீனை கொடுத்து கொழுப்பு ஏற்றி விட்டு போயிடாத. அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் கெட்ட கொழுப்புலாம் எதுவும் கிடையாதுண்ணே. உடம்புக்கு நன்மை தரக்கூடிய நல்ல கொழுப்புகள் தானே இருக்கு. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குண்ணே. இது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் வளர்ச்சிக்கும் அவ்வளோ முக்கியமாக இருக்குண்ணே. வளர்ச்சி ஏற்கனவே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இது